அம்ஜத் கான், அமீர் கான், அம்ஜத் கான், அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், ஷாஜகான் அவர்கள் தேவையில்லை. எங்களுக்கு மன்சூர் அலி கான் தான் வேண்டும். ஏனென்றால் கோடிகளை சம்பாதித்து மாடியை கட்டும் போது இந்த சீடியை வாங்கி வாடி கிடக்கும் மக்களுக்காக தேடி கொடுக்கிறார். இதற்கு அண்ணன் கவிதை எத்தனையோ மேடைகளிலே பேசினாலும் தேவையில்லாம நான் தப்பு பண்ணிட்டேன். சீமானந்த செய்கிறாங்க. எத்தனையோ மேடைகளிலே நான் பேசினாலும் கொஞ்சம் சின்ன நடுக்கத்தில் இருக்கிறேன். காரணம், சீமான் என்ற ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிறது. சீமான் என்ற ஒரு சிங்கம். இந்த சீமான் என்ற வார்த்தை, அந்த 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, பண்புக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, செறிவுக்கு 3 எழுத்து, உண்மைக்கு 3 எழுத்து, நன்மைக்கு 3 எழுத்து, தூய்மைக்கு 3 எழுத்து, தாய்மைக்கு 3 எழுத்து, வாழ்மைக்கு 3 எழுத்து, என் தெய்வ தமிழுக்கு 3 எழுத்து, அண்ணன் சீமானுக்கு 3 எழுத்து. மன்சூர் அலி கான் அண்ணனை பற்றி சொல்லலாம். ஆனால் நடிப்பில், பேச்சில், எழுத்தில் பாரதந்த வள்ளுவரின் எழுத்தை, வீர பரணஜெயம் கொண்டாரின் கருத்தை, அன்னை கார்ந்தந்த சிலம்பொழியின் ஜதியை, காந்தத்து கற்பனையை, பாவேந்தன் கோர்ந்தந்த உணர்ச்சியை, கபிலன் எல்லாத்தையுமே படித்த ஒரு நடிகன், படிக்காதவை போல் இருக்கும் நடிகன், எனக்கு பிடித்த நடிகன், அங்கே படத்தை வாங்கும் நடிகன் இந்த சிங்க நடிகன். எனக்கு இந்த படத்தில் 2 பாடல் எழுதின தம்பி மிக அற்புதமான ஒரு தொகுப்பாளர், மிக சிறப்பாக எனக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டான். ஏன்னா தம்பிங்கனால ரொம்ப சந்தோஷமான இருக்கிறேன். அவங்க சுந்தரவல்லி அவங்க பார்த்தா, அவங்கள பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அரங்கத்தை கிறங்கடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சிங்கம், பெண் சிங்கம். அது சாதாரண சிங்கம் கிடையாது. மீடியாக்கள் எல்லாம் அத்தனை பேருமே வியந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க. நினைச்சுக்கோ, இந்த படத்தில் இருந்தாலும் பாட்டு எழுதிக்கிறேன். ஒரு காலேஜ் வாத்தியார் என்ன எழுதியிருப்பான்னு நினைப்பாங்க. அதுக்காக அதை ஒரு வாட்டி படிச்சிடுறேன். அவங்களுக்காக தான் படிக்கிறது. ஒன்று, இந்த பாட்டு என்ன இருக்கு நீங்களே பார்த்துக்கிறீங்க. இருள் சூழ்ந்த காட்டுக்குள் இன்பம் சூழுதே. அந்த துக்ளக் மன்சூர் அலி கான் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பணிகளிலே துக்ளக் என்ற தம்பியை நடிக்க வைத்ததுதான் மிகச்சிறந்த நல்ல பணி. ஏன்னு கேட்டா, நம்முடைய குழந்தை நடித்து பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. இன்னும் மெருகேறி நடிப்பார். இருள் சூழ்ந்த காட்டுக்குள்ளே இன்பம் சூழுதே, சுனை ஊற்றில் வேர்வை, சுனை ஊற்றில் வேள்வி தீயின் வெப்பம் ஊழுதே, ஏகாந்தம் அழைக்குதே, காந்தம் அழைக்குதே, நீரோடை உள்ளுக்குள்ளே வேரோடு நெஞ்சை அல்ல, கெண்டை காலை மீன்கள் கிள்ள என் தேகம் சாயும் வெள்ள, பனிக்கட்டி போல நானும் ஆற்றில் கரைகிறேன், பனிக்கட்டி போல நானும் ஆற்றில் கரைகிறேன், குளிர்காற்று காட்டுக்குள்ளே கனியாய் கனிகிறேன், கொடுவாளின் பார்வையாலே அறுப்பாலே ஆடி வேற என்று இருக்கிற இடத்துல எங்கே விரகம் இருக்கிறது, எங்கே ஒரு காதல் உணர்வை சொல்கிறோம். ஆகவே தான் நான் இதை ஏன் படிக்கிறேன் என்று சொன்னால், அரகர மகாதேவி என்று ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் கிட்டத்தட்ட பல கோடி பேரால் பார்க்கப்பட்டு, நான் யாரையுமே பார்ப்பதில்லை, யாரையுமே கேட்பதில்லை. ஆனால் எனக்கு 15-16 படங்கள் வருகின்றன. ஆனால் மகிழ்ச்சியான பாடல் என இந்த படத்தில் எழுதிய பாடல். ஒரு ஊசிமணி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் இந்த பாட்டை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஊசிமணி பாசிக்கின்ற ஒரு மக்களை பற்றிய பாடல். அது எனக்கு இன்னும் எத்தனை படங்கள் எழுதினாலும் அந்த மகிழ்ச்சி வராது. அவர்களை பற்றிய பாடல். ஊருக்கு அப்பாவத்தான் ஒதுங்கி நிற்கிற சாமி, யாருக்கும் துன்பம் இல்லை வாழ்றோமே சாமி, வேட்ட நாயை ஏவி விட்டு மொசக்குட்டியை தேடுறோம், ஜாதி மத நாயை வரட்டி சமத்துவமா ஆடுறோம், கறிக்குள்ள கொண்டு வச்சு நரிக்குட்டியை தேடுறோம், நரித்தனமா நாட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறோம் பாருங்க. எசமானு உங்களைத்தான் நெசமா நினைக்கிறவங்க, எசமானு உங்களைத்தான் நெசமா நினைக்கிறவங்க, வசமான திருடெல்லாம் எசமானா நடிக்கிறாங்க. எசமானு உங்களைத்தான் நெசமா நினைக்கிறவங்க, எசமானு உங்களைத்தான் நெசமா நினைக்கிறவங்க, வசமான திருடெல்லாம் எசமானா நடிக்கிறாங்க. ரொம்ப படிச்ச கம்ப்யூட்டர்ல கசம்புசா நடக்குது, படிக்காத எங்க வாழ்க்கை நிம்மதியா கிடக்குது. ரொம்ப படிச்ச கம்ப்யூட்டர்ல கசம்புசா நடக்குது, படிக்காத எங்க வாழ்க்கை நிம்மதியா நடக்குது. கோடி பை குடிசைக்குள்ள சொர்க்கம் இருக்கு சாமிங்கோ, கோடி பை குடிசைக்குள்ள சொர்க்கம் இருக்கு சாமிங்கோ, கோடி பணம் மாடி வீட்டுல தூக்கம் இருக்கா காமிங்கோ, கோடி பை குடிசைக்குள்ள சொர்க்கம் இருக்கு சாமிங்கோ, கோடி பணம் மாடி வீட்டுல தூக்கம் இருக்கா காமிங்கோ, துப்பாக்கி வச்சிருந்து போராட முடியலங்கோ, காக்கா குருவி சுட்ட பாவை இன்னும் போகலங்கோ, துப்பாக்கி வச்சிருந்து போராட முடியலங்கோ, காக்கா குருவி சுட்ட பாவை இன்னும் போகலங்கோ. இந்த மாதிரி பாடல்கள் எழுதுக்கு எங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, தகுதி இருக்கு. யாரையும் பார்ப்பதில்லை, யாரும் கொடுப்பதில்லை.
ஏனென்றால் எங்களுக்கு எல்லை அது அல்ல. எங்கள் ஏக்கம் உண்டு, ஆனால் நோக்கம் திரைப்பட பாடலாசிரியர் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு சொல்ல வேண்டியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கேரளால பிறந்ததுனால மட்டும் கேரளா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் பிறந்தது மட்டும்தான் கேரளா, பட் இருக்கிறது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே தமிழ்நாட்டில். அப்புறம் எப்படி நீங்க எப்படி பேச முடியும்? ஸோ அவரை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஈவன் மலையாளம் நியூஸ் பேப்பர் கொடுத்தா கூட எனக்கு படிக்க தெரியாது, சீரியஸ்லி எனக்கு தெரியாது. பட் தமிழ் நான் நல்லா படிப்பேன், எழுதுவேன், பேசுவேன், எல்லாமே செய்வேன். அப்புறம் எப்படி கேரளா கேர்ள்ஸ், அவர் கேரளா கேர்ள்ஸ் அப்போ கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து த்ரில்லர் மூவி. நாங்கள் ஆந்திராவில் போய் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். இது வரைக்குமே யாருமே ஷூட்டிங் பண்ணாத ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணணும்ட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபாரஸ்ட் உங்களுக்கே தெரியும், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் மஞ்சு சார் வந்து பார்க்க தான் கொஞ்சம் டெரராக இருக்கும்னாலும் குழந்தை மனசு அவருக்கு. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் போயிருந்துச்சு. ஃபாரஸ்ட்டில் வந்து தங்குறதா இருந்தாலும், ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதா இருந்தாலும், காரு கூட போகாத இடத்துல நாங்கள் ட்ரக்கில் எல்லாம் ஏறி போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் என்னென்னா, நியூ ஜெனரேஷன் பசங்களும் பொண்ணுங்களும் நிறையா தப்பு பண்ணுறீங்க. ஆமாம், ஆப்வியஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய வேண்டிய ஒரு படம். என்னென்னா, இங்கே நிறையா தப்பு பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டில் வச்சு தண்டிச்சு எப்படி இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. அப்புறம் துக்ளக் பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, சேம் அவரை மாதிரி தான். அவரை மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மஞ்சு சார் ரொம்ப காமெடி பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் கேட்போம் நாங்கள், சார் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லைம்மா நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங் போகிறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் டூர் ஜேர்னி ஏதாச்சும் ஒரு 15 days போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் எங்களால் முடிக்க முடிஞ்சிச்சு. எங்களோட டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எங்களால் சீக்கிரம் படம் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாரும் போயிட்டு ஃபேமிலியாக போய் படத்தை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சு சார் சொல்லுவார், இந்த படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமே போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல முடியாதுன்ற ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று தான், நாங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, தேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த தமிழகமே வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாக்குச்சாவடிக்கு வாழ்ந்து வாக்களியுங்கள். சத்தியமாக நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். அந்த ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். நாங்கள் வாழ தேட்டருக்கு வாங்க, நம்ம எல்லாரும் நல்லா வாழ வாக்குச்சாவடிக்கு வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த நாடு முன்னேறும், இந்த நாடு முன்னேறினால் நம் முன்னேறுவோம் என்ற ஒரே கருத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த ஒரு நல்ல நாளில் அவங்க எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கடவன் பாறை திரைப்படத்திற்காக மன்சூர் சார் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக எல்லாமே ஒன்றாவே சேர்ந்து நடிக்கிறீங்க. ஆனால் வந்து அவர் சஸ்பென்ஸாக முன்னாள் அவரை கூப்பிட்டு 2வது நாள் என்னை கூப்பிட்டு தனித்தனியாக நடிக்க வச்சிருக்காரு. மன்சூர் சாருக்கு இந்த படத்துக்கு எங்கள் 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் பாராட்டணும்னா, ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த சிடி கூட விற்கிற காசு வந்து அங்கே இல்லாதவங்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேச விரும்பல. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். கொஞ்சமா கை தட்டுறீங்க, நிறைய தட்டுறீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போதான் ஆர்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம விழாவில். ஏன்னா சந்தோஷமா நம்ம கை தட்டினோம்னாக்கா நம்ம ஆர்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போதான் கொஞ்சமாக வந்திருக்கீங்க போல இருக்குது அந்த லெவலுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மன்சூர் அலிகான் சார் படத்தில் நானும் வெங்கல் ராவ் சாரும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம். ஸோ அது போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டர். நான் ரொம்ப பாடியாக இருப்பேன், தொப்பை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால நம்ம வெங்கல் ராவ் சாரை கூப்பிட்டாரு. அதில் வந்து எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து காசை வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க, திருப்பி அந்த காசை எப்படி தோக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம முல்லை வந்து லுல்லு சபாவில் இருப்பார். அவர், நான், வெங்கல் ராவ் சார் 3 பேரும் நடித்து ஒரு நகைச்சுவையை பண்ணியிருக்கோம்.
ஒரு சின்ன கேரக்டர் தான். இதில் இந்த கதையை கொண்டு போகிற விதமே வந்து மன்சூர் அலிகான் சார் ரொம்ப திறமையாக கொண்டு போயிருக்காரு. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தது கூட தான் செலெக்ஷன் பண்ணி இந்த இடம் இந்த கேரக்டருக்கு ஏற்ற இடம், இந்த ரோடு இந்த கான்ஸ்டபிள் மடக்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்ற ஒரு ரொம்ப பண்பட்டு ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி நிறைய செஞ்சிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுவதற்கு எனது நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் வந்து எனக்கு முதல்ல சினிமா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாலா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மன்சூர் அலிகான் சார், அப்புறம் ஜெயக்குமார் சார், அதுக்கப்புறம் கோதண்டம் முல்லை நண்பர் மனோஜ் சார், அதுக்கப்புறம் வந்து சீமானனுக்கு அது மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாவோட தீவிர ஃபேன். எல்லா விஷயத்திலும் ஆக்டிங்கில் இருந்து பேச்சில் இருந்து எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். அண்ணா கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை எனக்கு. இந்த இடத்துல மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. மன்சூர் அலிகான் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். அவர் படத்தில் வந்து டீசர் வெளியிட்டாங்க. டீசர் வந்து நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கோம் என்ன பண்ண போனார்னு. டீசர் வெளியிடுறான்னு சொல்லிட்டு டக்குனு டீச்சர் எடுத்துக்கு வெளியே விட்டாரு. கேட்டால் இதான் வந்து ஒரு டீசர் அப்படின்னாரு. அங்கேயும் ஒரு டிஃபரெண்ட் வச்சாரு. அதே மாதிரி படம் எல்லாம் பார்க்காதீங்க, படம் வந்து இது ஏன் படம் அப்படின்னாரு. யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் வராது. இவர் வந்து அப்படி சொல்லிக்காரு. ஆனால் அது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து படம் சம்மந்தப்படுறதை விட இந்த படத்து மூலிமா மக்களுக்கு எவ்வளோ நல்லதாக பண்ணலாம் அப்படிலாம் முழுக்க நினச்சிட்டு பாரு. அதுதான் எப்பவுமே சொல்லிட்டு பாரு. ஸோ படத்தை எல்லாமே தேட்டரில் பாருங்கள். வாய்ப்பு வருது எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சேன். வணக்கம், நன்றி, தேங்க்யூ. மகேஷ், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக பண்ணியிருக்கேன். மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து திரைத்துறை ஜாம்பவான் அவர்களுக்கும் வணக்கம். அண்ட் நம்ம மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்கள் அனைவருக்குமே எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறதுனால என்ன பேச வருதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் பேசிடுறேன். சார், இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த மன்சூர் அலிகான் சார், ஆக்டர் வித் டைரக்டர் வித் ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வெறும் டிராக்டரில் தான் நாங்கள் போயிருக்குமே. ஹீரோவாவது ஹீரோயினி மன்சூர் சார் எல்லாருமே அதில் தான் போய் ட்ராவல் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனோம்னா ஈவினிங் 5 o'clock லைட்டிங் போய்டும். அதுக்குள்ளே நாங்கள் வந்தாகணும் ரிட்டர்ன். அப்படி வரலன்னா ஃபுல்லாக நடுக்காட்டில் மாட்டிப்போம். அந்த மாதிரி சூழலில் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இதில் ஹேக் பண்ண ஹீரோ துக்லக் மற்றும் ஹீரோயின் அனு, ஜெனி, இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. வாய்ப்பளித்த மன்சூர் சாருக்கு நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளரும் மற்றும் எல்லோருக்கும் என்னோட மாலை வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய சீமானவர்களும் மற்றும் கதிரேசன் மற்றும் சேலமாரர் பிரியாணி அவர்களும் பிரபு எஸ் துர்ராஜ் மற்றும் எங்கள் சகத்தோர்கள் எல்லோருக்கும் என்னோட மாலை வணக்கம். மன்சூர் அலிகான் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு 10-20 வருஷமாக நான் ரொம்ப பிரதர் மாதிரி பலர் ஒரு ஃப்ரெண்டு. நிச்சயமாக எது பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துலேருந்து எல்லா பூஜைக்கும் நான் போயிருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, மறந்துட்டேன், எப்படியாவது வந்துருங்க, நேரம் உடனே புறப்பட்டு வந்தேன். என்றைக்கு இருந்தாலும் நம்ம வந்து அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தில் உள்ள ஆள்னா நிச்சயமாக அவர் நல்லா வரணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். வெற்றி விழாவுக்கு என்னை கூப்பிடணும், நான் வரேன் நிச்சயமாக. நன்றி, வணக்கம். கடமன் பாறை இசை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வாழ்த்த வந்திருக்கும் அண்ணன் சீமானன் அவர்களை, அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களை, அண்ணன் தேனப்பன் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கும் திரையுலக பெரியவர்களை, இந்த விழாவை வாழ்த்த வந்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடமன் பாறை மன்சூர் அலிகான் சார் ஏகப்பட்ட படங்கள் தயாரிச்சிருக்காரு, ஏகப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு, ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கடம்பன் பாறையில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சினா, இது வரைக்கும் தனக்கு எடுத்த முயற்சியை தாண்டி தனது மகனுக்காக தோள் கொடுக்கின்ற மன்சூர் அலிகான் அவர்களின் கடம்பன் பாறை படம் மாபெரும் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகனுடைய டேர் டெவில் மன்சூர் அலிகான் சார், அவருடைய பையனை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் அவர் என்ன மாதிரியான படம் என்ன இதுங்கிறது வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவரே சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தனி முத்திரைகளை எப்போவுமே பதிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மன்சூர் சாருடைய வேகம், விவேகம், வீரம்,
தெளிவு, அறிவு எல்லாமே கண்டிப்பாக நம்ம துக்ளக்கிட்ட இருக்குன்னு எல்லோரும் நம்பலாம். அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறது நம்ம மன்சூர் சாரை வச்சே சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் மனசில் பட்டதை தெளிவாக, தைரியமாக, துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு நண்பர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கத்தை பூட்டி தகாத கொடுமையான ஒரு விஷயம் நடந்தது. அந்த ஒரு விஷயத்தில் மன்சூர் சார் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தார். அவருடைய உணர்வை நிச்சயம் நான் அவரை இங்கே பாராட்டி ஆகணும். மிகப்பெரிய ஒரு உணர்வு, அதாவது ஒரு 1000 பேர் அங்கே இருந்த மாதிரி நான் நினச்சேன். அந்த மன்சூர் சார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு அற்பத்தனமான ஒரு செயலை செஞ்சவங்களை கண்டித்து ப்ரெஸ்ஸில் துணிச்சலாக தைரியமாக அங்கே வந்து பேசினார். அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தார். அன்றைக்கி முதல் நாள் ஃபுல்லாக இருந்தார். அந்த உணர்வு ஒரு சினிமாவை நேசிக்கிற யாருமே செய்யாத ஒரு அற்பத்தனமான காரியம் நடந்தது, விரும்பத்தகாத காரியம் நடந்தது, ஒரு இழிவான காரியம் நடந்தது. அதை கண்டித்து அன்றைக்கி முழுமையாக இருந்தார். முதல் நாள் இருந்தார், மறுநாள் இருந்தார். எனக்கு அன்றைக்கி அவ்வளோ ஒரு மனசு சரி சார் கூடயே இருக்காருன்னு நான் அவருக்கு அன்றைக்கி மனசார பாராட்டினேன். ஸோ அந்த துணிச்சல், ஒரு மனிதனுக்கு ஒரு தப்பை கண்டிக்கிற துணிச்சல் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அதேமாதிரி சங்கத்துக்கு வந்தாருன்னா மனசில் பட்டதை படாருன்னு பேசுவார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தவறு யார் பக்கம் இருந்தாலும் தைரியமாக பேசிட்டு உடனே கிளம்புற ஒரு தோழர். அவர் 2 நாள் இருந்தார், கூட இருந்தார். ஏன்னா அவர் மனசை அன்றைக்கி நான் கவனித்தேன், இப்படி ஒரு செயலெல்லாம் இங்கே நடக்குது, இதை எப்படா நம்ம ஏற்றுக்கிறதுன்னு அன்றைக்கி இருந்தார். அது மாதிரி இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பார்க்கறதுக்கு தான் அவர் ஒரு கரடுமுறை மாதிரி தெரியும், ஆனால் கரடுமுறை கிடையாது. ஏன்னா ரொம்ப யாரெல்லாம் உள்ளுக்குள்ள நெஞ்சத்தில் அன்பாக இருக்காங்களோ அது வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். அவங்கள்ட்ட தான் அன்பு அதிகமாக இருக்கும், நேசம் அதிகமாக இருக்கும், ஒரு சமுதாய உணர்வு இருக்கும், ஒரு நாட்டு பற்று இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். அது நான் மனுஷன் சார் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள், இந்த தியேட்டரு டிக்கெட் மேட்டரை அழகாக பேசினார். எவ்வளோ மக்களுடைய காசை எப்படியெல்லாம் தப்பாக போகுது, எப்படி டிக்கெட்டை பிளாக்காக வைக்கிறாங்க, பெரிய படம் எப்படி தப்பு பண்ணுறாங்க, தைரியமாக பேசினார். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஸோ அவருடைய அந்த வேகம், துணிச்சல், தைரியம் எல்லாமே அவருடைய வாரிசுகிட்ட கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரையுலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் ஒன்று இருக்குது. அவரை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவங்கள பின்னாடி இருந்து இயக்குறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இந்த இந்தியாவே ஒரு பெரிய மார்க்கெட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது இந்தியாவில். யார் எங்கெங்கே போகிறா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே தன்னுடைய பொருளை இந்த மக்களுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். சிட்டிசனாக நான் என்ன சொல்கிறேன்னா, என் டேட்டாவை எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க?